இந்த வீடியோ வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஏற்கனவே வந்து பிரெஞ்சு பேசுபவர்கள் செய்யும் தவறுன்னு சொல்லி பார்ட் 1 ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது. ஏற்கனவே அதில் நான் 10 பிழைகள் நீங்கள் என்னென்னு திருத்திக் கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறேன். அதையுமே நீங்கள் பார்க்காட்டி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோவில் வந்து கட்டாயமாக நீங்கள் திருத்த வேண்டிய பிழை இதுதான், முக்கியமாக எல்லாரும் விடுற பிழை. அது என்னென்னு சொல்லி ஒரு 10 பிழைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்ப்போம். கடைசியில் வந்து நான் இந்த சொன்ன 20 ஃப்ராஸுக்குள்ளேயுமே குயிஸ் மாதிரி கேள்வி கேட்பேன். அதில் வந்து நீங்கள் சரியான பதிலை தெரிவு செய்துட்டு நீங்கள் எத்தனை எடுத்தனீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. எனக்கு பசிக்கிறது என்றதை வந்து சில பேர் என்ன செய்றீங்க, எத் வெப் பாவிச்சு சொல்றீங்க, je suis faim. ஆனா எனக்கு பசிக்கிறது, எனக்கு தாகமா இருக்கிறது எல்லாத்துக்குமே நாங்க வந்து avoir verb தான் பாவிப்போம். j'ai faim, j'ai soif. j'ai faim சொன்னா எனக்கு பசிக்கிறது, j'ai soif சொன்னா எனக்கு தாகமா இருக்கிறது. je suis faim சொன்னா அது பிழை. நீங்க அப்படி யாரும் சொல்லி கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இனி இதை எழுதி வச்சு நீங்க நாளாந்தம் பிராக்டிஸ் பண்ணுங்க. கூடுதலான பேர் வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்தேக்க பிழைகள் விடுறீங்க, அதாவது அடிப்படை ஆரம்ப பிழைகள் விடுறீங்க. அதையே நீங்க திருத்தி கொண்டீங்கன்னு சொன்னா பிற கதைக்கிறது உங்களுக்கு சரியா வரும். அப்படியான ஒரு உதாரணம் பார்ப்போம், பிழையான ஒரு உதாரணம் பார்ப்போம். Je suis mariée avec 3 enfants என்றது வந்து ஒரு பிழையான வசனம். இதுல வந்து நாங்க 2 வசனமா அதை மாத்தி சொல்லலாம். Je suis mariée என்றது ஒரு வசனம், j'ai 3 enfants என்றது ஒரு வசனம். Je suis mariée avec 3 enfants என்றது முற்று முழுதாகவே ஒரு பிழையான வசனம். அப்படி நாங்க இனி கதைக்க கூடாது. அடுத்தது வந்து je veux aller pour le Canada. இது வந்து நாங்க நாடுகளுக்கு முன்னுக்கு வந்து pour le என்று பாவிக்க மாட்டோம். je veux aller au Canada, je veux aller au Sri Lanka என்றுதான் நாங்க பாவிக்க வேண்டும். அடுத்தது வந்து je fais le vélo. இதுவுமே வந்து பிழையான பதில் தான். je fais du vélo என்று நாங்க சொல்லணும். இந்த faire verb வந்து பாவிப்போம்னு சொன்னா அதுக்கு அங்கால வாரத்துக்கு வந்து நாங்க சில ரூல்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க பாவிக்க வேண்டும். அடுத்தது வந்து je visite mon ami. இதுல வந்து இந்த visiter verb வந்து நாங்க ஒரு இடத்தை வந்து சுத்தி பார்க்க போறதுக்காகத்தான் இந்த visiter verb பாவிக்கிறோம். நாங்க உதாரணத்துக்கு மியூசிக்கு போறோம், அல்ல ஜூக்கு போறோம், எங்க ஒரு இடத்துக்கு வந்து நாங்க சுத்தி பார்க்க போறோம்னு சொன்னாதான் visiter verb வந்து பாவிப்போம். உங்களோட ஃப்ரெண்ட் வீட்டை போறது, இல்லாட்டையும் எங்களோட அம்மா அப்பா வீட்டை போறது அப்படி என்று சொன்னா நாங்க அங்க வந்து சுத்தி பார்க்க போக மாட்டோம் தானே. அதுக்கு பாவிக்கிற verb வந்து home visiter. நாங்க ஒரு ஆட்களோட வீட்டை போறோம்னு சொன்னா அதுக்குரிய verb வந்து home visiter. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, je rends visite à mon ami என்றா நான் என் ஃப்ரெண்ட் வீட்டை போகிறேன். இதுக்கு வந்து நாங்க visiter verb வந்து பாவிக்க கூடாது, அது பிழை. அடுத்த பிழை, இதுக்குமே எல்லாரும் வளமையா விடுற பிழை தான். உதாரணத்துக்கு பாருங்க, j'ai beaucoup des amis என்று சொல்லுவோம். இது வந்து பொக்கு என்றதுக்கு பிறகு து என்றதுதான் வரணுமே தவிர அங்கால அமி என்றது புளோகியல் தானே, அப்ப நாங்க தே பாவிச்சு சொல்லுவோம் என்றது பிழை. எப்ப நாங்க பொக்கு பாவிக்கிறோமோ பொக்கு து என்றுதான் வரும். அதே மாதிரி முதல் வசனத்துல சொன்ன மாதிரி j'ai besoin de beaucoup de என்றுதான் வருமே தவிர அங்கால நாங்க பாவிக்கிற சொல்லுக்கு ஏற்ற மாதிரி புளோகியல் வருதுன்ட்டு தே பாவிக்கிறது பிழை. சரி, j'ai beaucoup d'amis, j'ai beaucoup d'amis என்றதுதான் சரியான பதில். அடுத்தது வந்து je mange 3 fois dans le jour.
ஒரு நாளைக்கு நான் 3 தரம் சாப்பிடுறேன்ன்றதை dans le jour என்று சொல்ல மாட்டோம். Je mange 3 fois par jour என்று தான் நாங்க சொல்லுவோம். கடைசியா நான் இப்ப சொல்ல போற ரெண்டுமே வந்து இதுக்குமே முக்கியமா எல்லாரும் விடுற பிழைதான். அது என்னன்னு சொன்னா இந்த être verb-க்கும் avoir verb-க்கும் இருக்கிற குழப்பங்களால வந்து அதை வந்து நாங்க மாறி மாறி சொல்லி பழகிறோம். அது ஆரம்பத்திலே வந்து நாங்க அதை திருத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்ப பாருங்க j'ai fatigué என்று நிறைய பேர் பாவிக்கிறீங்க. என்னோட கிளாஸுக்கு வாராக்கள் நிறைய பேருமே அதை சொல்லுவேன். ஆனா அதுக்கு சரியான பதில் வந்து je suis fatigué. être verb தான் வரும். நாங்க இதுக்கு வந்து avoir பாவிக்க மாட்டோம். être verb வந்து நாங்க என்னத்துக்கு பாவிப்போம்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரூல்ஸ்கள் இருக்கு. அதுலயும் வந்து இந்த எங்களோட சான்டிமோ எமோஷன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சோர்வா இருக்கிறேன், நான் கவலையா இருக்கிறேன்ன்றதுக்கெல்லாம் être verb தான் பாவிப்போம். être verb-க்கு அங்கால கட்டாயம் adjective தான் வரும். fatigué என்றது adjective. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நாங்க je suis fatigué என்று சொல்ல பழகணும். இதுதான் சரியான முறை. இதை விட்டுட்டு நாங்க j'ai fatigué என்று சொல்லி கொண்டு வந்தோம்டா நாளடைவில் அது பழகிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு அதை மாத்துறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். அப்ப ஆரம்பத்திலே வந்து அந்த பிழைகளை வந்து நீங்க சரி செய்து கொள்ளணும். கடைசியா என்ன ஒரு பிழையான வசனம் சொல்ல போறேன்னு சொன்னா இது வந்து எல்லாருமே கடைசி ஒரு 80% ஆட்களுமே பாவிக்கக்கூடிய ஒரு பிழை, அது பயன்படுத்தக்கூடிய ஒரு பிழையான வாக்கியம். இது வந்து என்னோட கூது போன்சே வாராக்கள் வந்து முழு பேருமே விடுற பிழைதான். அது வந்து என்ன மாதிரி இப்ப ஈஸியா ஆரம்பத்துல அதை செய்யணும்னு சொன்னா அதை திருத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்த ஒரு 20 வருஷம் 25 வருஷக்காரர்கள்னு சொன்னா அவைகிட்ட வந்து அதை திருத்தி கொண்டு வர்றது சரியான கஷ்டமா இருக்கு. மேனோன்னு சொன்னா அவை கனவரசமா இப்படியே கதைச்சு பழகி இருப்பினும் அப்ப அதை வந்து நாங்க திருத்தலாது. அதுக்குத்தான் உங்களுக்கு நீங்க ஆரம்ப நிலையில இருந்தீங்கன்னு சொன்ன இந்த பிழைகள் எல்லாத்தையும் உடனே திருத்தி கொள்ளுங்க. இல்ல நீங்க கனவரசமா இப்படி பிளவிளையா பாவிச்சிருந்தீங்கன்னா கூடயும் இப்ப எழுதி வச்சு அதை நீங்க நாளாந்தம் கதை கேட்க சரியா கதைச்சு பழகுங்க. அது என்ன பிள்ளைன்னு சொன்னா லாஃபினிட்டிவாவே கதைக்கிறது. இப்ப je nettoyais la maison. இதுல பாருங்க ஜூவுக்கு ஏத்த மாதிரி அந்த nettoyer என்ற verb வந்து conjugation பண்ணல. அது என்னன்னு வரும்னு சொன்னா je nettoie la maison தான் வரும். அதே மாதிரி je mangeais mon petit déjeuner. இதுல பாருங்க manger என்றது conjugation பண்ணாம அப்படியே பாவிக்கிறீங்க. je allais à l'école. எனக்கு அது சொல்ல கஷ்டமா இருக்கு. இதை வந்து aller verb-க்கு ஏற்ற மாதிரி conjugation பண்ணாம je allais à l'école என்று கதைக்கிறீங்க. ஆனா அதுக்கு சரியானது je mange mon petit déjeuner, je vais à l'école. நாங்க கதைக்கிறதுக்கு சுவமண்டபடியா அந்த லாஃபினிட்டிவ் போட்டு அப்படியே கதைச்சு கொண்டு வந்துட்டோம். உங்களுக்குமே வடிவா தெரியும் அது பிழைன்னு சொல்லி அதை வடிவா திருத்தி கொண்டு நீங்க நல்ல வடிவா பிரெஞ்சை கதைக்க பழகலாம். இப்ப வாங்க, இப்ப நான் சொன்ன அந்த 20 ஃப்ராஸ்லயுமே நான் உங்களுக்கு ஒரு 5 குயிஸ் வைக்கிறேன். நீங்க எத்தனை சரி எடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ல எழுதுங்க. எனக்கு ஏதாவது ஒன்று தேவை என்று சொன்னா நாங்க என்னென்று பாவிப்போம். je besoin சொல்லுவோமா அல்லது j'ai besoin de என்று சொல்லுவோமா? j'ai besoin de. je suis allé au magasin. நான் நேற்று கடைக்கு போனேன். இதுல வந்து எழுதி இருக்கிறது எது வந்து சரியான பதில்? ஆ பேயா? பே. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? j'ai beaucoup des amis என்று சொல்லுவோமா அல்லது j'ai beaucoup d'amis என்று சொல்லுவோமா? des amis என்று வருமா அல்லது du போட்டு ami என்று வருமா? dami என்று வருமா? j'ai beaucoup d'amis. எனக்கு பசிக்கிறது என்றதுக்கு வந்து நாங்க
être verb பாவிப்போமா je suis fa அல்லது avoir verb பாவிப்போமா j'ai fa. கட்டாயம் நாங்க avoir verb தான் பாவிக்கணும். j'ai fa. நான் நல்லா இருக்கிறேன். comment allez-vous கேட்டா நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா அதுக்குரிய பதில் வந்து je suis bien அல்லது je vais bien. சரியான பதில் je vais bien. voilà. இவ்வளவுதான் நீங்க விடுற ஆரம்ப பிழை. இவ்வளத்தையுமே நீங்க சரி செய்து கொண்டு திருப்பியுமே கதைக்க பாருங்க. இதுல முக்கியமா வந்து நீங்க கதைக்கும் போது எப்பவுமே சுஜைக்கு ஏத்த மாதிரி conjugation பண்ணி கதைக்க பாருங்க. லாஃபினிட்டிவ் போட்டு கதைக்காதீங்க. அதுதான் கூடுதலா விடுற பிழைகள்ல முதலாவது பிழை அதுதான். அதையுமே திருத்தி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களால பிழை இல்லாம பிரெஞ்ச கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு.